Hey, hi, welcome to our Vision Cat Studio. So, my name is Jay. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோகேட் சாஃப்ட்வேரோட பேசிக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யூனிட் செட்டிங்ஸ் அண்ட் லிமிட் செட்டிங்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் இருக்கிற டிராஃப்டிங் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிராஃப்டிங் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் கீஸ் அது ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாமே என்னென்னா அந்த டிராஃப்டிங் செட்டிங்ஸ்க்கு உண்டான ஷார்ட்கட்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபங்க்ஷன் கீஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த F1 இருந்து F12 வரைக்கும் இருக்கிற கீஸ் எல்லாமே, அந்த பட்டன்ஸ் எல்லாமே ஆட்டோகேல எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா F1. ஓகே, F1ல் இருக்கு அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ப் அப்படின்னா என்னென்னா உதவி பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேரில் நிறைய டூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஹோம் டேப்ஸு, இன்சர்ட் டேப்ஸ், அனோட்டேட் டேப்ஸு, அந்த மாதிரி லைன் டூல், இந்த மாதிரி நிறைய டூல் இருக்குது. இந்த டூலில் உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பாருங்களேன், ஃப்ரெஷ் F1 ஃபார் ஹெல்ப்னு இருக்கா. இப்போ அதே லைன் கிட்ட போகிறேன், ஃப்ரெஷ் F1 ஃபார் ஹெல்ப்னு இருக்கும். இப்போ நான் F1 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க, டுட்டோரியல்ஸ், தென் சம்திங் பிடிஎஃப்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை பிக் பண்ணி நீங்கள் அதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா Alt F4 ஷார்ட்கட் கீ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் 1லேருந்து எல்லாத்துக்குமே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது ஒரு மேனுவல் இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஓகே, ஸோ ரெண்டாவது என்னென்னா F2 அப்படிங்கிறது என்னென்னா டெக்ஸ்ட் விண்டோ. டெக்ஸ்ட் விண்டோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் கீஸ் ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி சேவ் ஆகும். எங்கே சேவ் ஆகும்னா கமெண்ட் பாரில் சேவ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இப்படியே வரைகிறேன். ஸோ வரைஞ்சிட்டு இது இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் Y கொடுக்குறேன். இப்போ போய் இப்போ F2 ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வருது பார்த்தீங்களா. நான் என்ன பண்ணேன், லைன் எடுத்தேன், அதை எரேஸ் பண்ணேன், எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீடு அண்டுலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான், இது F2 அப்படின்னு சொல்லுவாங்க. F3 அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே கார்னரில் இங்கே கீழே வந்து இங்கே பாட்டமில் வந்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் இல்லைனா ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்பயுமே ஆனில் தான் இருக்கணும், இதை ஆஃப் பண்ணவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு லைன் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ F3 நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஸ்னாப் ஆஃப்னு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு லைன் எடுத்துகிட்டு இந்த பிக் பாயிண்ட்டை பிக் பண்ணி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் கனெக்ட் பண்ணவே முடியல. நான் பிக் பண்ணுறேன், எனக்கு அந்த சின்ன கேப் கொடுக்குது. மறுபடியும் சரி ஓகே, ஒரு சர்க்குலர் எடுத்து வரைஞ்சி அந்த இதை ட்ராக் பண்ணுறேன், எனக்கு வரலை. ஸோ ரீசன் என்னென்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டோட ஸ்னாப் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு சர்க்குலர் எடுத்துகிட்டு இதோட மிட் பாயிண்டில் வரேன்னா மிட் பாயிண்ட் எனக்கு காட்டுது. ஸோ எண்டு பாயிண்ட் ஷோ ஆகுது, நியரஸ்ட் பாயிண்ட் ஷோ ஆகுது. என்னதான் நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுருந்தாலுமே ஸோ எதுக்கும் நீங்கள் செட்டிங்ஸில் எல்லாமே கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் டிராஃப்டிங் செட்டிங்ஸ் DS ப்ரெஸ் பண்ணணும். ஷார்ட்கட் DS ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் F3 அது வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக்காக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒன்ஸ் ஆகலை அப்படின்னா கிளியர் ஆல் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே, இது F3. அதே இதில் பக்கத்தில் F11 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டுமே சேம் கேட்டகரியில் தான் வரும். F3யும் F11 F4 அப்படிங்கிறது அதே தான், சேம் கேட்டகரி தான், அது பக்கத்துலேயே இருக்கும். இங்கே ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு இருக்குது பார்த்தீங்களா, இது 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப். F4 இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் இதில் நம்ம 3D மாடலிங் பார்க்க போகிறதில்ல. 3D மாடலிங்ஸ் மோஸ்ட்லி 3D மாடலிங் சாஃப்ட்வேர்ஸில் போட்டுருவாங்க. சாலிட்வொர்க்ஸ், கிரியோ, கேட்டியர், ரிபீட், ஆர்கிடெக்சர், ஸ்கெட்சப் இந்த மாதிரிலாம் போட்டுருவாங்க. ஓகே, இருந்தாலும் சம்திங் இதில் ஆட்டோகேல 3D ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அதோட ஸ்னாப்பிங் எல்லாமே காட்டணும் அப்படின்னா ஸோ இதையும் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கணும். கிளியர் ஆல் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. இப்போ F4 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, F5 அப்படிங்கிறது என்னென்னா ஐசோ பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஐசோ டிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஐசோ டிராஃப்ட் அப்படின்னா என்னென்னா 2D ஷீட்லேயே 3D ப்ரொஜெக்ஷன் டயக்ராம் ட்ரா பண்ணுறது. ஓகே, 3D மாடலிங் கிடையாது, 3D ப்ரொஜெக்டட் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டிராயிங் நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ 6 ஓரியன்டேஷன் இருக்கும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டு.
அந்த ஒவ்வொரு ஓரியன்டேஷனுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு அந்த வியூஸை சேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு என்ன நம்ம F5 ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோப்ளேன் டாப், ரைட், லெஃப்ட்லாம் வருது பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு சேஞ்ச் ஆகலை. என்னன்னா இங்கே இருக்கிறத ஆன் பண்ணால் தான் எனக்கு இப்போ பிளேன் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், F5 ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகே, டாப் பிளேன், ரைட் பிளேன், லெஃப்ட் பிளேன். ஸோ இந்த மாதிரி பிளேன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த டாபிக் வரப்போ நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகே, இது F5. F6 அப்படிங்கிறது என்னென்னா டைனமிக் யூசிஎஸ் ஆஃப், யூசிஎஸ் ஆன். ஸோ இந்த டைனமிக் யூசிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா யூசர் கோஆர்டினேட் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் எல்லாமே ஆக்டிவேஷனில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ F6 ஆன்லேயே வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. F7 கிரிட் ஆன் அண்டு கிரிட் ஆஃப். இந்த கிரிட் மோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே இருக்குது பாருங்கள், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட்டு தான் F7. இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ டிஎஸில் போயிட்டு என்டர் கொடுங்க. இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப் அண்ட் கிரிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இங்கே ஈக்குவல் இருக்குங்க, இந்த ஈக்குவல் அன்டிக் பண்ணிவிட்டு எக்ஸ் ஸ்பேசிங் ஒய் ஸ்பேசிங் கிரிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் 10, இதில் 5 கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிரிட்டு மாதிரி இருக்கா. ஓகே, ஆனால் மெஜாரிட்டி இதை சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே கிடையாது. ஓகே, இப்போ நான் மறுபடியும் அதை நார்மல் பொசிஷன் வச்சுக்கிறேன். ஈக்குவலில் போயிட்டு ஸோ 0.5லேயே வச்சுக்கிறேன். 0.5 கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேஞ்சஸ் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா. ஸோ அதை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணுறதுக்கு ஹைட் அண்ட் ஷோக்கு F7, அவ்வளோதான், வேறு ஒன்று. சரிங்களா. F8ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ஆர்த்தோ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஆர்த்தோ மோட் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய கர்சரோட டேரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நான் டூல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவேன், சம்திங் ட்ராயிங் டூல்ஸாக இருந்தாலும் சரி, மாடிஃபை டூல்ஸாக இருந்தாலும் சரி. அப்படி நான் ட்ராக் பண்ணுறப்போ, மவுஸை ட்ராக் பண்ணுறப்போ என்னோட அந்த கர்சரோட டேரக்ஷன் ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகணும் அப்படின்னா நான் ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு லைன் எடுத்துக்கிறேன். ஸோ லைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர் இங்கே இருக்குது, ஆனால் எனக்கு லைன் ஹாரிசாண்டலாக வருதா, ஒன்று இல்லைனா வெர்டிக்கலாக போகுது. நான் இப்போ F8 ஆஃப் பண்ணுறேன், ஆர்த்தோ மோடு ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர் எங்கே இருக்கோ அங்கே எனக்கு லைன் ஃபாலோ ஆகுதா. இப்போ மறுபடியும் F8 ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கலாக தான் இருக்குது. புரிஞ்சுதா. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா F8 ஆர்த்தோ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைன் ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு கிடையாது, கர்சரோட மூமெண்ட் வந்து ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சர்க்குலர் எடுக்கிறேன். சர்க்கிள் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் ட்ராக்கிங் லைன் வருது பார்த்தீங்களா, ஒன்லி ஹரிசாண்டல் இல்லைனா வெர்டிக்கல். இப்போ நான் F8 ஆஃப் பண்ணுறேன், எனி டைரக்ஷனில் எனக்கு ஃபாலோ ஆகும். புரிஞ்சுதா. ஓகே, நெக்ஸ்ட்டு F9 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்னாப் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு லைன் எடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் F9 ஆன் பண்ணுறேன், ஸ்னாப் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர் பாருங்களேன், ஸ்ட்ரகிள் ஆகி போகும். ஸ்ட்ரகிள்னா ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகுமே தவிர ஃப்ரீலான்சிங்காக போகாது. பார்த்தீங்கன்னா எப்படி போகுது பார்த்தீங்களா. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், எனக்கு நல்லா ஸ்மூத்தாக மூவ் ஆகுதா. அதே இதை ஆன் பண்ணுறேன், எனக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்டு போகும். ஸோ ஏன் அப்படின்னா அதோட செட்டிங்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, டிராஃப்டிங் செட்டிங்ஸ் டிஎஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்பேசிங் ஒய் ஸ்பேசிங்கில் 0.5 போகணும்னு வச்சுருக்காங்க. அதனால் 0.5 போகுது. இது வேண்டாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், வேண்டாம்னா தேவையில்லை. மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காம்போனண்ட்டை எடுத்துகிட்டு வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஸோ ஸ்னாப் ஆன் பண்ணிக்குவாங்க. நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, F10 போலார் ட்ராக்கிங். F8 பக்கத்துலேயே இருக்கும், ஆர்த்தோ மோடு பக்கத்துலேயே போலார் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. டிகிரி போலார்னால் ஒன்றுமே கிடையாது, டிகிரி. சரிங்களா. ஸோ இப்போ டிகிரி உங்களுக்கு ஷோ ஆகணும். இப்போ லைன் எடுக்கிறேன், இப்போ நான் F10 ஆன் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலர் லைன் வருது பார்த்தீங்களா, அது காட்டுதா 0 டிகிரி, 90 டிகிரி, 180, 270. இது ஏன் அந்த 90 அந்த 90 டிகிரி இன்க்ரிமெண்ட்லேயே வருதுன்னா செட்டிங்ஸில் தான் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே டிராஃப்டிங் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே இருக்க பார்த்தீங்களா போலார் ட்ராக்கிங், இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 5 டிகிரின்னு கொடுத்துறேன். 5 டிகிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0க்கும் வரும், 5 டிகிரிக்கு வரும், 10 டிகிரிக்கு 5 இன்க்ரிமெண்ட்டில் எனக்கு அந்த இது வரும். ஆனால் F8 ஆன் பண்ணிங்க, ஆர்த்தோ ஆன் பண்ணிங்கன்னா போலார் ட்ராக்கிங் ஆஃப் ஆயிரும். F10 ஆன் பண்ணிங்க, போலார் ட்ராக்கிங் ஆன் பண்ணிங்கன்னா F8 ஆஃப் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா. ஓகே, அது ஏன் அப்படின்னா இப்போ F10 அப்படிங்கிறது என்னென்னா டிகிரி ஓரியன்டேஷன்,
F8 அப்படிங்கிறது ஒன்லி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் தான். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டை தான் நம்மளால் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே. F11 ஆல்ரெடி சொல்லிட்டேன். F12 அப்படிங்கிறது என்னென்னா இங்கே டைனமிக் இன்புட்னு ஒன்று இருக்கும். பட் அது இல்லை. 1 செகண்ட் இருங்க. இங்கே வந்துட்டு டைனமிக் இன்புட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இதை எப்பயுமே ஆனில் வச்சுக்கணும். ஸோ இதை ஆஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை ஆஃப் பண்ணணும்னா F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட். ஓகே. ஸோ இதுதான் என்னென்னா ஃபங்க்ஷன் கீஸ் அண்ட் ஃபங்க்ஷன் கீஸோட செட்டிங்ஸ். ஸோ இதில் மேஜராக நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் கீஸ் என்னென்னா F3 ஆனில் இருக்கணும், F4 ஆனில் இருக்கணும், F6 ஆனில் இருக்கணும். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற கீ என்னென்னா F8 தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மற்ற கீஸ் நம்ம மெஜாரிட்டி அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறதில்ல. பின்னாடி வர கிளாஸஸில் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ட்ராயிங் டூல்ஸில் இருக்கிற லைனு, அதோட லைனோட லைன் டைப்ஸ் அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.